என்ஐசிஎல் ஏஓ எக்ஸாமுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ தான் ஹஸ்பண்ட்ஸ். இது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேட்பாங்க, எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அதை லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகும்போது இந்த ஆர்டரில் கொஸ்டினை செலெக்ஷன் பண்ணுங்கள். நமக்கு குறைஞ்சது இந்த அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரியஸ்லேருந்து 10 கொஸ்டினாச்சும் குறைஞ்சது இருக்கும். ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்க. ஒருவேளை ராங் நம்பர் கேட்டிருந்தா நீங்கள் அதை லாஸ்ட்டில் அட்டன் பண்ணுங்கள், டிஐ அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா. ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட் இந்த ஸ்பீட் மேக்ஸில் அட்டன் பண்ணிவிட்டு டிஐயில் செலக்டிவாக அட்டன் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு நல்லா ஃப்ளோவாக இருக்குன்னா 10 கொஸ்டின் 12 கொஸ்டின்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு தென் நீங்கள் கேஸ்லெட் அட்டன் பண்ணுறதோ, ராங் நம்பர் அட்டன் பண்ணுறதோ, இல்லை வேறு எது அத்தமெட்டிக் டாபிக்ஸ் அப்ரோச் பண்ணுறதோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஆப்டிடியூட் செக்ஷனை அட்டன் பண்ணணும். இது லாஸ்ட் இயர் கேட்ட பேட்டர்ன், பட் அதுக்காக அப்படியே கேட்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சவரை இந்த ஸ்பீட் மேக்ஸ்லேருந்து 10 கொஷின், ராங் நம்பரும் இன்க்ளூடட் தான் இதில். இந்த 4 டாப்பிக்லேருந்து 10 கொஷின்ஸு ப்ளஸ் டிஐ அண்ட் கேஸ்லெட் அர்த்தமெட்டிக். கேஸ்லெட்ஸ் வந்தால் வரும், வராட்டி வராது, பட் ஆனால் 2 டிஐ கம்பல்சரியாக இருக்கும். இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு ஆப்டிடியூட் செக்ஷன் இருக்கும் ஹஸ்பண்ட்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணுறது உங்களுடைய அட்டம்ப்டையும் கூட்டும், கான்ஃபிடன்ஸ் லெவலையும் கூட்டும். அதே மாதிரி உங்களுக்கு ரீசனிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பூஸ்டரில் என்னென்ன இருக்குன்னா இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், கோடிங் டிகோடிங், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன் அண்டு உங்களுக்கு ஆர்டரிங் பசில். இந்த பிளட் ரிலேஷன், ஆர்டரிங் பசில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இதெல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் வேணும், கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்குன்ற போது பசில் சீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு இந்த பிளட் ரிலேஷன், ஆர்டரிங் பசில் அட்டன் பண்ணுறது சேஃப். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு சில பேருக்கு இது ஆன்சர் எடுக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருப்பாங்க. அதனால் சேஃபர் சைட் நீங்கள் இந்த இன்இக்வாலிட்டி, சிலரிசம், கோடிங் டைரக்ஷன், பசில் சீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இதை அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அதை அட்டன் பண்ணிவிட்டு பசில் சீட்டிங் அட்டன் பண்ணாலும் சரி. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 to 3 மினிட்ஸில் இந்த மிஸ்செலேனியஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். மிஸ்செலேனியஸ் கொஸ்டின் என்னென்னா மீனிங்ஃபுல் வேர்டு, இந்த வேர்டு ஃபார்மேஷன், அந்த ஆட் மென் அவுட், இந்த மாதிரி 1 மார்க்கு தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் 1 மார்க் தான் இருக்கும், செட்டாக வர்றது. ஏன் அப்படின்னா இதை லாஸ்ட்டில் ஏன் ப்ரிஃபர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்லேயே இதை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் நீங்கள் பசில்ஸை கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் லாஸ்ட் 4 to 5 மினிட்ஸில் நீங்கள் பேனிக் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் அமையும். அதனால் நீங்கள் இந்த லாஸ்ட்டு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் இந்த மாதிரி 1 மார்க்கை நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ பசில்ஸ்க்கு ஒரு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும்போது நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக அட்டன் பண்ண முடியும். இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீட் பூஸ்டர், பசில் சீட்டிங், பிளட் ரிலேஷன், ஆர்டரிங் பசில் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி பசிலுக்கு முன்ன பின்ன, கடைசியாக அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு ரீசனிங் அட்டன் பண்ணக்கூடிய ஆர்டர் ரெஸ்பான்ஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இங்கிலீஷ் செக்ஷன். இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை மேட்ச் த காலம், வேர்ட் ஸ்வாப், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், இதில் எது கேட்டாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. 100% அக்யூரேசியோட குயிக்காக இது அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் பேரா ஜம்பிள், இந்த போன வருஷம் பேரா ஜம்பிள் தான் கேட்டிருக்காங்க. பேரா ஜம்பிள் இருந்திருந்தாக்கில் இது 2 டைப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணணும். உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னா அதை ஃபஸ்ட்டில் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா இந்த பேரா ஜம்பிளில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் பில்லர்ஸ் அண்ட் கிளாஸ் டெஸ்ட்டுக்கு போங்க. பில்லர்ஸ் கிளாஸ் டெஸ்ட் இதில் எப்படி 100% அக்யூரேசி இருக்கோ அந்த மாதிரி இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் த கொஸ்டின் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ண முடியலாம், கம்மி டைமில் அட்டன் பண்ண முடியும். தென் நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங்கோ இல்லை ஆர்சியோ ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த 4 டாபிக் ஃபஸ்ட்டு கோலாக பண்ணணும். அடுத்த 2வது நீங்கள் ஃபில்லர் கிளாஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். 3வது தான் நீங்கள் ஆர்சியா கிராமரா அப்படிங்கிறது உங்களுடைய கிராமட்டிக்கல் நாலேஜ் அண்ட் ரீடிங் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் ரீடிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கக்கூடிய ஆஸ்பெண்டாக இருந்தால் ஆர்சி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கிராமர் நல்லா வரும் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங்கை ட்ரை பண்ணுங்கள். சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் கூட எரர் ஸ்பாட்டிங்கில் தான் வரும் இதில். ஓகேங்களா? இதில் ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டரில் தான் நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணணும். ஆர்சியை பொறுத்தவரை டைரக்ட் கொஸ்டினையும் சினானிம்ஸையும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடுங்க.
அதுக்கப்புறம் இன்டைரக்ட் கொஷின்ஸ் போங்க. ஏன்னா சில நேரத்தில் ஒரு சில இன்டைரக்ட் கொஷின்ஸ்க்கு 2 to 3 மினிட்ஸ் எடுத்துரும். அந்த 2 to 3 மினிட்ஸ் வச்சு நீங்கள் 5 எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் அப்ரோச் தெரிஞ்சிருந்தா. எரர் ஸ்பாட்டிங் அப்ரோச் தெரிலனா மட்டும் நீங்கள் இன்டைரக்ட் கொஷின்ஸ்க்கு டைம் எடுத்து போடுங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணுங்கள். இங்கிலீஷ் செக்ஷன் நல்லா பண்ணிடலாம். ஓகே, என்னென்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவை அப்படின்னா, ஆல் டிக்கெட், ஓகேங்களா, ஐடி ப்ரூஃப், ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு, 2 டைப் ஆஃப் ஐடி ப்ரூஃப், 2 டைப் ஆஃப் அந்த ஐடி ப்ரூஃப்ஸோட ஜெராக்ஸ். ஆஸ்பிரண்ட்ஸ் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸ் 4 ஃபோட்டோஸ், ஓகேங்களா, 4 ஃபோட்டோஸ் சேஃப்காக தான் சொல்கிறது. அப்போ ஆல் டிக்கெட், ஐடி கார்டோடைய ஜெராக்ஸ், எக்ஸ்ட்ரா ஐடி கார்டோடைய ஜெராக்ஸ், ஃபோட்டோஸ், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமுக்குள்ளே கொண்டு போங்க. பென், அப்புறம் பேசிக்ஸ் திங்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போகிறது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸி மீன்ஸ் பிஓ லெவலை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம டிஃபிகல்ட் லெவலை பொறுத்து குட் அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு டிசைட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டரில் அட்டம் பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ப்ராக்டிஸ் தகுந்த மாதிரி உங்களுடைய அட்டெம்ப்ட் இருக்கும். என்ன அட்டெம்ப்ட் இருந்தாலும் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ.